श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति. प्रतिपस्थान पद्धति श्लोकं 132. मातस्त्वदागमनमङ्गलदर्शनीनां साकेतपक्ष्मलदृशां चटुलाक्षिभृङ्गैः जातानि तत्र सहसा मणिपादरक्षे वातायनानि वदनैः शतपत्रितानि. பதபதார்த்தம். ஹே மாதா, தாயாரான மணிபாதரக்ஷே, வாராய் கல்லிழைத்த பாதுகையே, துவது உன்னுடைய, ஆகமன வரவாகிற, மங்கள கல்யாணத்தை, தர்ஷனீனாம் பாரா நின்றிருக்கின்ற, சாகேத பக்ஷ்மல திருஷாம் அயோத்தியா பட்டணத்தில் இருக்கின்ற ஸ்திரீகளுடைய, சட்டுல அசங்கிக் கொண்டிருக்கின்ற, அக்ஷி கண்களாகிற, பிருங்கைஹி வண்டுகளை உடைத்தாயிருக்கின்ற, வதனைஹி முகங்களாலே, தத்ர அந்த பட்டணத்திலே, வாதாயனானி ஜன்னல்கள், சகசா உடனே, சதபத்ரிதானி தாமரை பூவுள்ளவைகளாக, ஜாத்தானி ஆயின அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது போன ஸ்லோகத்தில் பரத்வாஜர் ஆசிரமத்துக்கு பொன்னடி சாத்தின பாதுகையை பற்றி விவரித்தார். இப்போ அங்கேருந்து கிளம்பி அயோத்தியை நோக்கி இப்போ பாதுகை வந்துட்டுருக்கா. அப்போது அந்த அயோத்தியில் இருக்கிற அத்தனை பெண்களும் ஜன்னல் வழியாக பார்க்குறாளாம். ஏன்னா பரதன் நாட்டை விட்டு கிளம்பி நான் போய் அண்ணாவை கூட்டுண்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது அத்தனை அந்த ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை ஆண்களும் கூட கிளம்பி போகிறான்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்போ எல்லாரும் பெண்களும் சொல்கிறா ராமனோட தான் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறா. இப்போது யானை மேலே அம்பாரியில் பாதுகை ஏழ்றா இப்போது. ஆனால் இது இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு தெரியாது. ஏன்னா இவளுக்கு சித்திரக்கூடத்தில் நடந்த எந்த விஷயமும் தெரியாது. அதனால் அவள் என்ன நினச்சிட்டு இருக்கான்னா, அந்த பேரிகை சப்தம், அந்த வந்தி வைத்தாளிக்கான இந்த சப்தங்கள்லாம் கேட்டுட்டும் யானை வேற வருதுன்னும் போது மேலே ராமன் தான் இருப்பார்னு அவள் தேடி பார்க்குறாள். அதனால் அவளோட கண்கள் இப்படியும் அப்படியும் அசங்கிறது. இவளோட முகமானது தாமரைப்பூ மாதிரி, இவளோட கண்களானது தாமரைப்பூவில் மொய்க்கக்கூடிய வண்டுகள் மாதிரி தேடுறது. இங்கேயும் அங்கேயுமா தேடுறதுனால என்ன ஆகுதுன்னா, அது வண்டுகள் இப்படி அப்படி சுத்தரா மாதிரி இருக்குன்னு அழகாக ஒரு கவி வர்ணனை சுவாமி இங்கே கொடுக்குறார். தாமரை பூ போன்ற முகங்களை உடைய அந்த பெண்களோட கண்கள் இப்படியும் அப்படியும் தேடுறதுனால அசைகின்ற ஒரு சட்டுல அசங்கி கொண்டிருக்கின்ற கண்களை உடையதாக இருக்குது. அது வண்டுக்கு சமானமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இப்போது இது ஒரு சாதாரண கவி வர்ணனை தான். ஒரு தாமரைப்பூ மாதிரி ஃபேஸ் இருக்குது, கண் வண்டு மாதிரி இருக்குது அப்படின்றது. ஆனால் அதில் அது விஷயம் இல்லை. இவ்வளோ ஒரு சாதாரண வர்ணனையாக சுவாமி கொடுப்பார் அப்படின்னு யோசிச்சோன்னா விஷயம் அங்கே இல்லை அதில். அதாவது எப்போ தாமரைப்பூ மலரும், ஆக்சுவலாக பார்த்தோன்னா எப்போ தாமரை மலர்ந்து இருக்கும் அப்படின்னா, எப்போ சூரியனோட ஒளியை மேலே படும்போது தான் அந்த தாமரையானது மலரும். ரகுவீரகத்தியத்தில் சுவாமி சாய்ப்பார், தினகர குலகமல திவாகரா அப்படின்னு ராமனை. அதாவது ரகுவம்சம் அப்படின்றதையே ஒரு தாமரையாக எடுத்துட்டா, அந்த தாமரையே மலர்றதுக்கு காரணமாக இருந்தது யார் அப்படின்னா ராமனும். ரகுவம்சன்ற கமலமானது மலர்றதுக்கு காரணமாக இருந்த ஜோதிர்மயமான சூரியன் யார் அப்படின்னா ராமன் அப்படிங்கிற. இப்போது ராமன் சூரியனை மாதிரி இருக்கார் அப்படிங்கிறது வால்மீகி ராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தில் ஒரு அழகான கட்டம் வரும். அதாவது என்னென்னா, சீதை ஹனுமான் கிட்ட சொல்லுவாள். அது ஒரு விஷயம். அங்கேருந்து ஹனுமான் நான் சீதையை பார்த்துட்டேன்னு சொன்னோடனே ராமன் ஒரு விஷயம் சொல்லுவார். இது ரெண்டுமே ஒரே அர்த்தம். அது நிஜமாகவே அவ மேட் ஃபார் ஈச் அதருங்கிறத சொல்லக்கூடியதான ஒரு ஸ்லோகம். என்னென்னா, ராமன் சொல்கிறார், அனன்யாகி மயா சீதா பாஸ்கரேன பிரபாயத்தா அப்படின்வர். சீதை சொல்லியிருப்பா, அனன்யா ராகவேனாகம் பாஸ்கரேன பிரபாயத்தா அப்படின்னு சொல்லியிருப்பா. என்னன்னா, ஒரு ராமன் சூரியன் அப்படின்னா அந்த சூரியன்லேருந்து பிரிக்க முடியாத ஒளி தான் நான் அப்படின்னு சீதை சொல்கிறான். ராமனும் அதே தான் சொல்கிறார், சீதன்ற ஒளி இல்லாத சூரியனாக நான் இப்போ இருக்கேன் அப்படிங்கிற. ஸோ ராமனை சூரியன்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய ஒளியானவள், பிரபையானவள் சீதா. இதை தான் சுவாமி ரகுவீரகத்தியத்தில் எடுத்திருப்பார். பிரபாவான் சீதையா தேவியா பரமவியோம பாஸ்கரா அப்படின்ட்டு. சீதை தான் அந்த ஒளி, அந்த பிரபை.
அந்த சூரியனோட பிரபை. இப்போது சூரியனை, ஒளியோட கூடிய சூரியனை பார்த்தா தான் தாமரை மலரும். இப்போ இந்த இடத்துல இங்கே இந்த அயோத்தியில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களோட முகமும் தாமரையாக மலர்ந்துருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒளியோடு கூடிய சூரியனை பார்த்தா தான் அவளோட முகமானது மலரும். ஒளியோடு கூடிய சூரியன் யாருன்னா ராமனும் சீதையுடன் சேர்ந்த ராமன். அதுதான் பிரபாவான் சீதையா தேவியா பரமவியோம பாஸ்கரஹா. இப்போ ஆனால் இங்கே யார் அவள் பார்க்குறா? பாதுகையை தான் பார்க்குறா. அப்போ ஒளியோடு கூடிய சூரியன் இஸ் ஈக்குவல் டு சீதையோடு சேர்ந்த ராமன் இஸ் ஈக்குவல் டு பாதுகாதேவி. அதனால தான் பாதுகாதேவியை பார்த்த உடனே தாமரைகள் அத்தனையும் மலர்ந்தது அப்படிங்கிற ஒரு கவி வர்ணனை இங்கே வருது. இவெல்லாம் ஜன்னல்லேருந்து பார்க்கறதுனால ஒவ்வொரு ஜன்னல்லையும் தாமரைப்பூ மலர்ந்து இருக்கா மாதிரி இருக்கான். அது பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னா தோரணம் கட்டினா மாதிரி இருக்கான். ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் ஜன்னல்லையும் தோரணங்கள் கட்டினா மாதிரி இருக்குது அப்படின்னு வியாக்கியானம். இப்போ இதில் நடுவில் ஒரு பதம் போட்டிருக்கார் சுவாமி, மங்கள அப்படின்னு. கல்யாணத்தை, அதாவது பாதுகை திருப்பி ஏழ்றதுன்றது ஒரு கல்யாணத்துக்கு ஒப்பான ஒரு விஷயம். ஒரு நம்ம நாட்டில் ஒரு கல்யாணம்னா எப்படி வாசலில் தோரணம் கட்டுவோமோ அந்த மாதிரி அயோத்தியா முழுக்கவே தோரணம் கட்டினா மாதிரி இருந்து தான். எதனாலன்னா ஒவ்வொரு ஜன்னல்லையும் ஆர்வமாக தேடக்கூடிய கண்களோட கூடிய தாமரை முகத்தை ஒத்த பெண்கள் இருந்ததுனால அப்படின்ட்டு சுவாமி. வெறும் கவி வர்ணனை அப்படின்னா கூட அதுக்குள்ளே கூட எவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப அழகானது. இந்த கல்யாணம் அப்படின்ற பதத்துக்கு இன்னொரு முக்கியமான விஷயமும் உண்டு, ஒரு அர்த்தமும் உண்டு. அது என்ன அப்படின்னா அதை அடுத்த ஸ்லோகத்தில் சுவாமி தெரிவிக்கிறார். என்ன கல்யாணம், யாருக்கு கல்யாணம், எப்படி கல்யாணம் அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்தில் சுவாமி தெரிவிக்கிறார் அடியன். அதை நம்ம நாளைக்கு ரசிப்போம் அடியன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.